ஹலோ மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில இருக்கிற 3 முக்கியமான பீச்சஸ் தான் பார்க்க போறோம். 3 முக்கியமான பீச்சஸ்னா கண்டிப்பா கன்னியாகுமரி போனீங்கன்னா விசிட் பண்ணக்கூடிய முக்கியமான இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. அதுல வந்து நம்பர் 1 இடத்துல இப்ப லேட்டஸ்ட்டா பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்க லெமோர் பீச் தான் பார்க்க போறோம். அப்புறம் முட்டம் பீச் பார்க்க போறோம். அப்புறம் கன்னியாகுமரி பீச். ஸோ இந்த 3மே தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம கவர் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு ஃபுல் டீடைல் கொடுக்க போறோம் மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சீரீஸ் தான். அதாவது கன்னியாகுமரியில் இருக்கிற டாப் 20 டூரிஸ்ட் அட்ராக்ஷனை வந்து நம்ம வந்து ஒரு சீரியஸாக வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு 3 பீச், அருமையான 3 பீச்சை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதோட ஃபுல் டீட்டெயிலில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே எங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஆக்சுவலாக கன்னியாகுமரியில் நாங்கள் பிளான் பண்ண 2 டே ட்ரிப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டே 2ல் இருக்கிறோம். டே 2ல் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்துட்டோம். ஸோ ஈவினிங்கில் வந்து எல்லா பீச்சஸும் கவர் பண்ணுறது தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற பீச் பேர் வந்து லெமோர் பீச். ஸோ அது வந்து இப்போ வந்து கன்னியாகுமரியிலே பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது நீட்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற பிளானில் நாங்கள் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த லெமோர் பீச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து கரெக்டாக 24 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா முட்டம் பீச், லெமோர் பீச் ரெண்டுமே சேர்த்தே பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா முட்டம் பீச் பார்த்தீங்கன்னா லெமோர் பீச்லேருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டரில் தான் இருக்குது. இங்கேருந்து பக்கத்தில் தான். அதையும் நீங்கள் சேர்த்தே விசிட் பண்ணிட்டு போயிடலாம். பீச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து ஃபெசிலிட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காருக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. காரை பார்க் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு ஒத்தடி பாதை ஒன்று இருக்குது. இந்த பாதை வழியாக தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். பீச்சோட என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இந்த வழியாக நடந்து போகிறோம். ரொம்ப தூரம் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் நடக்கிற டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம வாக் பண்ணி போயிடலாம். போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து சின்ன சின்ன குட்டைகளாக இருக்குது, தண்ணி தேங்கி இருக்குது. பட் எதனால் இதேமாரி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரில. மேபி சுற்றி இருக்கிற தென்னந்தோப்புகளுக்கு வந்து தண்ணியை வந்து தேக்கி வைக்கிறாங்களா என்னன்னு தெரில. உங்களுக்கு எதுவும் விவரம் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். அந்த வழியாக நம்ம நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஆர்ச்சோட பெரிய கேட் இருக்குது. பட் ஆனால் இந்த கேட் எப்போவுமே நான் பார்த்த வரைக்கும் மூடி தான் இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இன்னும் ஒரு சின்ன கேட் வந்து ஒரு சின்ன நுழைவாயில் மாரி இருக்குது. அது வழியாக நம்ம உள்ளே போயிட்டு பீச்சுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த பீச்சுக்கு வந்து எதுக்காக லெமோர் பீச்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, லெமோர் அப்படிங்கிறது வந்து ஒரு அழிந்து வரக்கூடிய ஒரு குரங்கோட பேர். அந்த குரங்கோட ஞாபகமாக இந்த பீச்சுக்கு வந்து லெமோர் பீச்னு வச்சுருக்காங்க. பிகாஸ் ஏன்னா அந்த இனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது. அதிக அளவில் வந்து மடகாஸ்கரில் தான் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து முன்னாடி நிறைய இருந்ததாக சொல்லப்படுது மக்களே. பீச் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சாஸ்தா கோயில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பீச்சோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீச்சை வந்து அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சுற்றி வந்து எங்கேயுமே நீங்கள் குப்பை பார்க்க முடியாது. அவ்வளோ அழகாக வந்து சுத்தமாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, மக்கள் வந்து குறைவான அளவில் இங்கே விசிட் பண்ணுறதுனால அது ஒரு ரீசனாக இருக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வீக் டேஸில் தான் போயிருந்தோம். ஆனால் அப்போவே வந்து சரியான கூட்டம் இருந்துச்சு. அப்போ யோசித்து பாருங்கள், வீக்கெண்ட்லலாம் என்ன மாதிரி கூட்டம் இருக்கும், சனி ஞாயிறுலலான்னு பாருங்கள். ஒரு வழியாக பீச்சுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் மக்களே. வேறு லெவல் வியூ இங்கேருந்து பார்க்கும்போதே. ஆனால் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, இங்கே வந்து பீச்சில் வந்து கடலில் வந்து குளிக்க முடியாது. ஒரு சில சேஃப்டி இஷ்யூஸ் காரணமாக வந்து போலீஸ் வந்து இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கே குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் போர்டு வந்து நமக்காக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பீச்சோட வியூவை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்குமே அது பிடிக்கும். இந்த ரெட் கலர் ஃப்ளாக் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை தாண்டி யாரும் வந்து கடல் எல்லைக்குள்ளே போகக்கூடாது, கடற்கரைக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சைன் போர்டாக வச்சுருக்காங்க மக்களே. இதுவும் வந்து ஒரு சேஃப்டி ரீசன் காரணமாக மட்டுமே.
இந்த பீச் மண்ணையும் இந்த தென்னை மரத்தையும் இந்த சன்செட் வியூவும் பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் தான் இருக்கோமா இல்லை கரிபியன் தீவில் இருக்கோமாங்கிறது அந்த அளவுக்கு வந்து ஒரு டவுட் வர அளவுக்கு செம்ம நேச்சுரலாக குவாலிட்டியாக இருக்குது. அங்கே உள்ள ஃபீல் வந்து இங்கே கொடுக்குது மக்களே. கொஞ்ச நேரம் பீச்சில் வந்து ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அங்கே போனீங்கன்னா அங்கே நிறைய கடைகள் ஸ்டால்ஸ் இருந்துச்சு. பட் எல்லாமே சின்ன சின்ன கடைகள் தான். பட் நல்லா தான் இருந்துச்சு. குவாலிட்டி வைஸில் வந்து நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம். நம்மளோட 2வது பீச் அதை பற்றி டீட்டெயில் பார்க்கலாமா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போயிட்டுருக்க பீச் பார்த்திங்கன்னா முட்டம் பீச் தான். இது வந்து கரெக்டாக லெமோர் பீச்லேருந்து 7 கிலோமீட்டரில் தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி முட்டம் பீச் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா அதில் வந்து பெருசாக வந்து எந்த அட்ராக்ஷனும் இருந்திருக்காது. பீச் பார்க்கலாம், அப்புறம் வந்து கடல் அலைகளில் கொஞ்ச நேரம் விளாடலாம். இது மட்டும் தான் அங்கே பண்ண முடியும். பட் ஆனால் இப்போ அப்படி இல்லை. கவர்மெண்ட் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்து அதை வேறு லெவலில் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க முட்டம் பீச்சை. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா முட்டம் பீச்சை வந்து லாஸ்ட் டைம் சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த இடம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய அட்ராக்ஷன்ஸ் வந்து அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது குழந்தைகளுக்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்காக இருக்கட்டும், அவங்கள கவர்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அங்கே வந்து கவர்மெண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் பற்றி நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலி நம்ம வந்து முட்டம் பீச்சை ரீச் பண்ணிட்டோம் மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா சீ வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த பீச்லேயும் வந்து நம்ம வந்து குளிக்க முடியாது மக்களே. ஏன்னா வந்து இங்கே வந்து பீச் மாதிரி இருக்காது, பாறைகள் கலந்த பீச்சாக இருக்கும். அதனால் வந்து இங்கேயும் வந்து நம்ம குளிக்கிறதுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து அட்ராக்ஷன்ஸ் வந்து குழந்தைகளுக்காகவும் சரி பெரியவங்களையாகவும் கவர்றதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. மேபி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு இந்த முட்டம் பீச் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து உங்களுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தைகள் விளையாடுறக்கூடிய பார்க்கு, பெரியவங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குரிய எல்லா விஷயங்களும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, நிறைய விஷயங்கள் நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து முட்டம் பீச்சை வந்து விசிட் பண்ணும்போது நமக்கு வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்த உங்களுக்கு பார்த்தாலே ஃபீல் ஆகும் இந்த இடத்துல கண்டிப்பாக குளிக்க முடியாதுன்ட்டு. ஏன்னா வந்து முழுசும் வந்து பாறைகளால் இந்த இடம் வந்து பீச் வந்து அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து மக்கள் கண்டிப்பாக குளிக்க முடியாது.
அதனால தான் பார்த்தீங்கன்னா சேஃப்டி இஷ்யூஸ் காரணமாக வந்து இங்கே யாருமே குளிக்க விடுறதில்ல. ஆனால் கொஞ்சம் தள்ளி போனால் வந்து பீச் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்குது. அந்த மாதிரி பாறைகள் கம்மியாக இருக்குது. கொஞ்ச நேரம் வந்து ஃபேமிலியோட பீச்சில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வர்ற வழியில் இதை பார்த்தோம். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த பீச்சை ரெடி பண்ணுற வகையில் இதுவும் வந்து ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் மாதிரி தெரியுது. சூப்பராக இருக்குது. ஏதோ பிளான் பண்ணி அமைச்சிருக்காங்க. மேபி ஃபுல்லாக வந்து இது ஓப்பன் ஆனால் தான் நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலும் தெரியும். ஸோ அடுத்த இடத்துக்கு நம்ம வந்து போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி பீச்சில் தான் இருக்கும் மக்களே. இங்கேயும் வந்து பீச் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எல்லாமே வந்து பாறைகள் நிறைய இருக்கும். நம்ம திருச்செந்தூரில் இருக்க மாதிரி இங்கே வந்து குளித்து வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இது வந்து சேஃப்டி இஷ்யூஸ்னால இந்த கடலில் வந்து குளிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் இருக்கிறது வந்து சன்ரைஸ் பாயிண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பீச்சு. இது வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான். இங்கே வந்து ரொம்ப பேர் வந்து நிற்க முடியாது. பட் வந்து சன்செட் பாயிண்ட்டுக்கு போனீங்கன்னா இதை விட கொஞ்சம் ஸ்பேசியஸான ஒரு பீச் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க நம்ம நேராக சன்செட் பாயிண்ட்டில் போய்ட்டு அங்கே உள்ள பீச் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சன்ரைஸ் பாயிண்ட்லேருந்து நேராக மேற்கு பார்த்து வந்து சன்செட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நான் சன்ரைஸ் பாயிண்ட்டை பற்றியும் சன்செட் பாயிண்ட்டை பற்றியும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிறது வந்து சன்செட் பாயிண்ட்டில் இருக்கோம். இங்கே கொஞ்சம் ஸ்பேசியஸான பீச் இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஈவினிங்கில் ரொம்ப அழகாகவே உங்கள் டைமை வந்து உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான் கன்னியாகுமரியில். இது வந்து நீங்கள் டே 1லேயே இதை வந்து கவர் பண்ணிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை டே 1ல் ஏன் கவர் பண்ண சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து 3-4 பீச் இருக்குது கன்னியாகுமரியில். நீங்கள் வந்து இந்த பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லா பீச்சுமே ஒரே நேரத்தில் போக முடியாது. ஸோ ஒரு 2 பீச்சை வந்து ஒரு நாளும் 2 பீச்சை வந்து இன்னொரு நாளும் நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து டைம் மேனேஜ் பண்ண முடியும். இந்த பீச் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் பாயிண்ட்டில் இருக்கிற பீச்சை விட கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒழிய குளிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கேயும் அகெயின் வந்து ரொம்ப அதிகமான பாறைகள் இருக்கிறதுனால இங்கேயும் குளிக்க முடியாது. ஸோ சேஃப்டி இஷ்யூஸ் ரொம்ப முக்கியனால நம்ம தான் நம்மளுடைய சேஃப்டியை பார்த்துக்கணும்.
கன்னியாகுமரி விசிட் பண்ணும்போது மறக்காமல் இந்த 3 பீச்சையும் விசிட் பண்ணிடுங்க. இன்னொரு பீச் இருக்குது சங்குமுகம் பீச்சுன்ட்டு, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் அதையும் விசிட் பண்ணி பாருங்கள், அதுவும் வேறு லெவலில் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது கண்டிப்பாக சங்குமுகத்தையும் கவர் பண்ணி உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then this is SK from SK World Tamil. Bye bye.